நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, மேக்ஸிமம் வந்து மாறன் வீராவுக்கு வந்து கல்யாணம் நடத்தி வைக்க போதே நம்ம வள்ளியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. அதே மாதிரி வந்து நம்ம வள்ளி தான் நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. அதாவது மாறன் தான் நம்ம வீரா வந்து லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 2 பேர் உட்காந்து ஆடு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, மாறனும் நம்ம வள்ளியும் சேர்ந்து அந்த ஆடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து திருப்பி அந்த ஆடை வச்சுக்கிட்டு நம்ம வீராவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வள்ளிக்கு வந்து டவுட் வந்துருந்தது, நம்ம வீராவை தான் நம்ம மாறன் வந்து லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தும் போதெல்லாம் நம்ம மாறன் வந்து கவலையிலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி ஷேடாக இருந்தாங்கல்ல. அதை வந்து ஆல்ரெடி வள்ளி வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தா நம்ம வீராவை பார்த்தோடனே ஒரு மாதிரி சிரிக்கிறான், மூஞ்சியில் ஒரு வெக்கம்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து டவுட் வந்துடுது. அதுக்கடுத்து அவன்கிட்டே கேட்டுருவோம், இதுக்கு மேலே கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து மாறன் கிட்ட கேட்குறாங்க, மாறா நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்பேன், நீ வந்து மறைக்காமல் பதில் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை கேட்க போகிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை நீ லவ் பண்ணுற பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதான் நான் சொன்னல நேரம் வரும்போது சொல்லுவேன்னே, ஆனால் இப்போ வந்து அதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து வேறு ஒருத்தவங்க கூட வந்து நிச்சயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க, மாறன் சொல்கிறாங்க. உடனே டேய் உண்மையை சொல்கிறா, எனக்கு வந்து நீ தான் வீராவை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு டவுட் வந்துருச்சுடா, உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் இல்லை பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிறாங்க. டேய் உங்கள் அத்தையை பற்றி உனக்கு தெரியாதா, எனக்கு தெரியுதுடா, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா, நீ தான்டா வந்து வீரா வந்து லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு, அத்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, நீ இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒத்துக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம மாறன் வந்து ஆமாத்த வீராவை தான் நான் லவ் பண்ணேன், ஆனால் அதான் இல்லைன்னு ஆகி போச்சுல, இனி அது எதுக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை, அவள் என்னை லவ் பண்ண அந்த கொஞ்ச நாள்லேயே ரொம்ப அம்மா மாதிரி இருந்தா, எனக்கு அம்மா என்னை எப்படி இருந்தால் பார்த்துக்குருவாங்களோ அதே மாதிரி என் மேலே அக்கறையோடு பார்த்துக்கிட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கடைசியில் என்னை வேண்டான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்ட்ட என்னடா இல்லை, உன்ட்ட எல்லாமே இருக்குது, உன்னை எதுக்குடா வேண்டான்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அத்தை தெரியலை, எதுக்கு வேண்டான்னு சொன்னான்னு எனக்கும் தெரியல, சரி விடு, அவளுக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல, இனிமேல் வந்து அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுடா, உன்னை விட முடியாது, நான் தான் படுபாவி, நான் தான் பாவம் பண்ணிட்டேன், உன்னை முன்னாடியே நான் யார் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ தூரம் நான் அந்த கல்யாணத்தை வர விட்டுருக்கவே மாட்டேன், உனக்கும் வீராவுக்கும் நானே பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், ஆனால் இப்போ எல்லாருமே கையை மீறி போச்சு, சரி விடு, நான் அத்தை இருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு வந்து வீராவை கூட கல்யாணம் பண்ணி வைக்கேன், ஒன்றுமே ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தை அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்காது, நான் வேறு அப்பா கிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், இந்த கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளே இப்படியெல்லாம் பண்ணால் அப்பா என்னை என்ன நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் சத்தியத்தெல்லாம் விட்றா, நீ அப்பா கிட்ட வாங்காத அடியா, அப்பா கிட்ட வாங்காத திட்டா, அதோடு சேர்ந்து இந்த ஒரு திட்டம் வாங்கிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது, ஃப்ரீயாக விடு, இதுக்கு மேலே வந்து வீரா விட்டால் சரிப்பட்டு வராது, இப்போ வந்து நிச்சயம் தானே ஆயிருக்கு, ஒன்றும் கவலையே படாத, நீ அவள் கழுத்தில் போய் வம்படியாக போய் தாலியை கட்டி நம்ம வீட்டுக்கு மருமகளாக தூக்கிட்டு வா, அடுத்து என்ன நடக்கும் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. மாறன் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அத்தை சொல்கிற மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.